ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ராணியை தான் காமிக்கிறாங்க. அவங்க வயிற்று வலியால் துடிச்சிட்ருக்காங்க. உடனே டாக்டர் வரவழைச்சி செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தோன்னா டாக்டர் இவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செக் பண்ணால் தான் என்னால் எதுவும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராணியை அழைச்சிட்டு போகிறாங்க சித்தார்த். இதை நம்ம ஜான்சினியாட்ட தமனா சொன்னதும், நான் சொன்ன அந்த வடக்கு திசையில் இருக்கிற அறைக்கு போ அப்படின்னதும், உடனே தமனா என்ன பண்ணுறாங்கன்னா வடக்கு திசையில் இருக்கிற ஒரு அறையில் போய் அங்கே ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஜான்சினியா தன்னோட உடம்புக்குள்ளே வாரதுக்காக. இந்த பக்கம் பார்த்தோன்னா சித்தார்த், ராணி, தாத்தா, பாட்டி, தர்ஷினி எல்லாரும் சேர்ந்து ராணியை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்க. ஆனால் ராணியால் தாங்கவே முடியல. ரொம்ப வழியில் அந்த இடத்துல துடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமனா ஒரு ஜாகம் செய்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா அந்த ஜாகத்தாலேயே ஒரு குட்டி பொண்ணு சாமி மாதிரி வர போல காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சித்தார்த் போயிட்டுருக்கும் போதே இடையில வண்டி ரிப்பேர் ஆகிடுது. இதனால் சித்தார்த் ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டியை சரி பார்த்துட்ருக்காங்க. ஐயோ கடவுளே, இந்த மாதிரி நிலைமை இல்லையா, வண்டியும் ரிப்பேர் ஆகணும் ஏமா, உனக்கு ஒன்றும் ஆகாது ராணி அப்படின்னு தாத்தா பாட்டி அது சொல்லிட்டு இருக்காங்க. என்னால் முடியல பாட்டி, என்னால் சுத்தமாக தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி ராணி ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல கஷ்டப்பட்டு அழுதுட்ருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம சித்தார்த் என்ன பண்ணுறேன்னு புரியாமல் அந்த இடத்துல தவிச்சிட்டு இருக்காங்க. மேல நிக்கிற ஜான்சினியா பார்த்து அந்த இடத்துல பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தோம்னா நம்ம ராணி என்ன பண்றாங்கன்னா, என்னால முடியலையா, எனக்கு தாங்கவே முடியல அப்படின்னதோ, கொஞ்சம் தான் ராணி, கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சித்தார்த் வண்டியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஒரு பொண்ணு வரா. கண்டிப்பா அது ஜான்சினியா ஒரு வங்கின பொண்ணா தான் இருக்கும். நல்ல காலம் கெட்ட காலம் பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னதும், அம்மா வாங்கம்மா, எப்படியாச்சும் எங்கள் ராணியை காப்பாற்றுங்க அப்படின்னதும், இங்கே பாரு, நான் உன் பொண்டாட்டியை இப்போவே காப்பாற்றுறேன், ஆனால் நான் என்ன கேட்டாலும் நீ கொடுப்பியா அப்படின்னு அந்த பாப்பா கேட்குறாங்க. கண்டிப்பாம்மா, சத்தியமா நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன், என் பொண்டாட்டியை காப்பாற்று அப்படின்னு சித்தார்த்தம் சத்தியம் பண்ணி வாக்கு கொடுத்துடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு சாறு மாதிரி வச்சிருக்காங்க. அந்த சாரை ராணியோட வாய்க்கில் பிடிச்சு விட்டதும் உடனே ராணி நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க. ராணி, ஓகேவாமா, உனக்கு இப்போ சரி ஆயிடுச்சு அப்படின்னதும், அம்மா பாட்டி எனக்கு சரி ஆயிடுச்சு அப்படின்னு ராணி சொன்னதும், இது பார்த்து சித்தார்த் ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பாப்பாவுக்கு நன்றி சொல்றாங்க. நீ என் ராணியை காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றிமா. சரி, நான் கேட்குற விஷயத்த கொடி சித்தார்த் அப்படின்னு அந்த பாப்பா சொன்னது, சொல்லுமா உனக்கு என்ன வேணும்? சரி, நான் என்ன கேட்டாலும் கொடுப்பல, நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்ப, சொல்லு அப்படின்னு சித்தார்த் சொன்னதும், நீ கழுத்துல போட்டிருக்கல மாலை, அதுதான் வேணும் சித்தார்த், அதை கொடு அப்படின்னதும் ராணி எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. ஐயோ வேணாயா அப்படின்னதும், இங்க பாரு, கொடுத்த சத்தியிட்டு மீறக்கூடாது சித்தார்த், உன் நகையை கொடு அப்படின்னதும், ஆமா நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன் அப்படின்னு சித்தார்த்தும் மாலையை கலட்டிடுறாங்க. இதை பார்த்து ஜான்சினியா என்ன பண்றாங்கன்னா, நம்ம தமிழ்நாடு உடம்புல புகுந்துடுறாங்க. இதோட பார்த்தோம் இந்த ஒரு ப்ரோமோ